மெயின் இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட்டர் இன்டு வைன். வாட்டர் இன்டு வைன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்ட ஒரு விஷயம், சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். இதை குறித்து தான் நம்ம வந்து கொஞ்சம் தியானிக்க போறோம். ஆனா மேலா மேலாப்ல நம்ம அதை தியானிக்க போறது கிடையாது. டீப்பா அதை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது நம்ம அது எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதபடியினால் உன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேங்க்யூ ஜெஃப்ரி. இந்த கானா ஒரு கல்யாணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அது முதலாவது அற்புதமா இருக்கிறது. இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சூழ்நிலை, குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, அந்த குறைவுபட்ட சூழ்நிலையில மனதுருக்குடைய ஒரு ஸ்திரீ மரியாள், ஐயோ இல்லாம போயிடுச்சே வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகுறா. அந்த மூன்றாவது காரியம் யாருக்கிட்ட போய் சொன்னான்னா, வேற எந்த மனுஷன்ட்டையும் போய் சொல்லல, சொன்னது ஏசு கிறிஸ்துவின் இடத்துல. உடனே அவளுக்கு ரிப்ளை எப்படி வருது? பாசிட்டிவா வரல, நெகட்டிவா வருது, எனக்கு இன்னும் வேலை வரல. ஆனா விசுவாசத்தோடு எங்க போறா? மறுபடியும் அந்த இந்த சூழ்நிலையில இருந்து மேரிக்கு தகவல் வந்ததோ, மரியாளுக்கு தகவல் வந்ததோ அந்த இடத்துக்கு போறா. போய் அவர் சொல்ற விசுவாசத்தோட சொல்லுவது, அவர் சொல்லுறத நீங்க செய்யுங்க. அந்த விசுவாசத்தை பாக்குறோம். அடுத்த காரியம் பாக்குறோம், ஏசப்பா அந்த இடத்துக்கு வர்றாரு. அங்க யார் இருக்கா? அந்த ஹெட் இருக்காரா? சீஃப் இருக்காங்களா? யாருமே இல்லை. அங்க இருந்தது வேலைக்காரவங்க. வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொல்றாரு? தண்ணீர் என்ன சொல்றாரு. சோ அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அந்த அந்த மனிதர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குற மனிதரா இருக்கிறார். நீங்க வந்து என்ன பண்ணுங்க? தண்ணியை நிரப்புங்க. அவங்க நிரப்புறாங்க. ஆனா அந்த சீஃபுக்கு தெரியாது, இது வந்து தண்ணின்றது தெரியாது. அவங்க போய் கொடுக்குறாங்க, அது பெஸ்டா இருக்கு. இதுதான் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், அழகான ஒரு கான்வர்சேஷன். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிற ஒரு புரிந்துக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம வாழ்நாள ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்து வரும். முதலாவது சூழ்நிலை. ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா, மனதுருக்கம் உடையவர்களா இருக்கிறோமா, இல்ல அந்த காரியத்தை விட்டு விலகுறோமா, இல்ல அதுல எரிச்சல் படுறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். யாருகிட்ட போய் நிக்கிறோம்? மனுஷங்கள்ட்ட போய் நம்ம நிக்கிறோமா, இல்ல நம்மளை உண்டாக்கிய தேவனிடத்துல போய் நிக்கிறோமா? இதுதான் இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. விசுவாசம் அடுத்தது நம்ம கிட்ட இருக்கா, இல்ல சந்தேகம் நம்ம கிட்ட எழுதா? நிறைய சூழ்நிலை வருது, வியாதி வருது, கடன் பிரச்சனை வருது. அப்ப நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கா, இல்ல சந்தேகம் இருக்கா? நம்மள இந்த சூழ்நிலையில இருந்து அவர் விடுவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே கேக்குறோம். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றாங்க. நான் வந்து நெட்ல தேடி பார்த்தேன், தண்ணீரை வைனா மாத்த முடியுமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, பைபிள்ல தவிர வேற எங்கேயுமே சயின்டிபிக்கா என்ன பண்ண முடியாதான், தண்ணீரை வந்து
வைனா மாத்தவே முடியாதாம். இது வரைக்கும் அவங்க யாராலையும் இது வரைக்கும் ரொம்ப அவங்க நேச்சுரலா பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்காவும் யோசிச்சாலும் அவங்க கலர் வேணா ஆட் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்றாங்க. தவிர இந்த சேம் எக்ஸாக்டா இருக்க அந்த வாட்டரை வந்து வைனா கன்வெர்ட் பண்ண முடியாதாம். ஏன்னா அந்த கெமிக்கல் காம்போசிஷனும் சரி, அதோட ஸ்ட்ரக்சரும் சரி எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்கா இருக்கிறதே முற்றிலுமாய் வேறுபட்டு இருக்கு. அப்போ இது கண்டிப்பா என்னது ஒரு மிராக்கிள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் இன்னும் வரைக்கும் யாராலையும் என்ன பண்ண முடியல, ப்ரூவ் பண்ண முடியல. சயின்டிபிக்கா என்ன பண்ண முடியல, தண்ணீரை திராட்சை ரசமா மாற்ற முடியல. நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த கேள்விகளுக்கு நிறைய நிலைகள்ல பதில் கிடைக்காது. அதே மாதிரிதான் இந்த மிராக்கிள் கூட மனிதர்கள் அநேக கேள்வி கேட்கறாங்க, அநேக இது ட்ரை பண்ணி பாக்குறாங்க, இத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, அதை பண்ண முடியல. ஏன்னா அது மிராக்கிள், கடவுளால செய்ய முடியும், வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு இது நம்ம பாக்குறோம். ஒரு சாதாரணமா ஒரு ஒயின் மேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசி அந்த பாட்டில்ல வர்ற வரைக்கும் ஒரு 8ல இருந்து 12 வாரங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலகட்டத்துல அவங்க சொல்றாங்க. 8ல இருந்து 12 வாரங்கள் எடுக்கும். ஆனா கானா ஒரு கல்யாண வீட்டுல நடந்தது என்னன்னா வெறும் சில நிமிடங்கள்ல அது நடந்து முடிஞ்சிடுச்சு. வெறும் சில நிமிடங்கள். ஏன்னா இந்த பந்தி விசாரிப்புக்காரனை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திராட்சையை வாங்கணும், அதை க்ரஷ் பண்ணுவாங்க, ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஏஜிங் வயசு அந்த அதாவது அந்த வைனோட டேஸ்ட் எப்போ கூடும்னா அதுக்கு நிறைய வருஷங்கள் ஆனாதான் அந்த வைனோட டேஸ்ட் கூடும்னு சொல்லி நம்மள எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தேவனால சில நொடிகள்ல சில நிமிடங்கள்ல அதை செய்ய முடியும். இதையே நான் வந்து தெளிவா சொல்லணும், தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சிறு வயதுல நம்மளுக்கு இது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. இது வந்து நான் எப்பயுமே பெரிய அற்புதமா நான் வாசிச்சிருக்கேன். ஆனா என்னோட மனதுல நான் இதை ரொம்ப பெரிய அற்புதமா நான் என்னால எடுத்துக்கவே முடியல. என்னோட 30வது வயதுலதான் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதை ஒரு பெரிய விஷயமா என்னால பார்க்க முடிஞ்சது. எப்ப என் குழந்தைக்கு நான் வந்து இந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறத வந்து நான் அந்த வீடியோல பார்க்கும் போதும் என்ன அறியாம, ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், இத்தனை நாட்கள் நான் இதை வாசிச்சிருக்கேன்னு, இத்தனை நாட்கள் நான் இதோட வந்து இந்த ஒரு பெரிய அற்புதமா நான் என்னவே இல்லையே, ஆனா இன்னைக்கு என்ன இந்த அற்புதம் என்னை தொற்றுச்சே சப்பா. அப்ப இன்னைக்கு எனக்கு இந்த அற்புதம் தொற்றுச்சுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு தாக்கம். இந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது வந்து எனக்குள்ள பயங்கரமான ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கிருச்சு. அப்பதான் நான் வந்து இதை குறித்து தியானிக்கும் போது நான் இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை நொடி பொழுதுல மாறும். நம்மளோட வாழ்க்கை நொடி பொழுதுல மாறும். நான் சொன்னேன்ல, கெமிக்கல் காம்போசிஷன் அதோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, என்னோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. என் தேவனிடத்துல இருக்கு. தேவன் சொன்ன மாதிரியான வார்த்தை என்கிட்ட இல்ல. தேவன் சொன்ன எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை என்கிட்ட இல்ல. ஆனா நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது நொடி பொழுதுல நம்மள என்ன பண்ணுகிறார், அந்த வைனா மாற்றுகிறார். ஒரு விலை உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு மனிதனாய் நம்மளை மாற்றுகிறார். எப்பனா அவர்கிட்ட நம்ம போகும்போது, நம்மளோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும் போது, நம்ம விசுவாசத்தை அவர் மேல வைக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. வெளியே பாக்குற மனுஷனுக்கு இப்படிதான், இது என்ன ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு, என்ன இது ஒரு கம்ப்ளீட்டான அவங்களோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்க, எப்படி எப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஒரே ஒருத்தவர் தான் அதுக்கு பதிலா இருக்கிறார். என் தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். இந்த இது முதலாவது அற்புதமா இருக்கலாம். நிறைய வேலைகள்ல இந்த அற்புதம் நம்மளுக்கு பெரிதாய் தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம யோசிச்சிருக்கலாம், 5000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் வச்சு போஷிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நடந்தது ஒரு சின்ன அற்புதம் இல்ல, நிஜமாலே ஒரு சயின்டிபிக்கா இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு அற்புதம் நடந்திருக்கு.
நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வரணும்னா இந்த அற்புதத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை மாறணும் ஏசப்பா. யாரோ என்னமோ சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த மனதுருக்கத்தை கொடுங்க ஏசப்பா. எனக்கு இந்த வைனாய் அவன் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றான், அது பெஸ்ட்டா இருந்துச்சாம். அப்போ நான் எனக்குள்ள இருக்க பெஸ்ட் எப்ப வரும்னா, ஏசப்பா என்கிட்ட இருக்கும்போது, ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அந்த 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. அவர் என்ன சொல்றார்? அப்போ என்னோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறாருன்றதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? செவி சாய்க்கணுமா? அதன்படி நம்ம என்ன பண்ணணுமா? நடக்கணுமா? ஏன்னா அந்த வேலைக்காரர் அததான் பண்ணாரு. இயேசு 7வது வசனம் இப்படியாய் சொல்லுது, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்போ முதலாவது அவர் சொல்றாரு, அந்த வேலைக்காரர் அப்படியே கேக்குறாரு. முழுமையாய் அது என்ன பண்றாங்க? நிரப்புறாங்க. அப்போ நாம கடவுளோட வார்த்தையை கீழ்ப்படிந்தோம்னா, நம்மளோட ஜாடி, நம்மளோட பாத்திரம், நம்ம அதுதான் 23ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னோட பாத்திரம் என்ன பண்ணணுமா? வழியணும். அபிஷேகத்தினால வழியணும். அப்போ என் பாத்திரம் அபிஷேகத்தினால வழியும் போது, தேவன் என்ன பண்ணுகிறாரா? நம்மளை விலை உயர்ந்த ஒரு நல்ல திராட்சரசமாய், பிறர் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாய் நம்மளோட வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் இங்க அழகா வெளிப்படுத்துகிறார். அநேக நேரங்கள்ல இந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? விலகி போயிடுறோம். நிறைய நேரங்கள்ல அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, முழுமையாய் நம்மளால என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் சிந்திப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அவருடைய வார்த்தைய வச்சுக்குவோம். இந்த 3யும் வச்சுட்டு இருந்தோம்னா, நம்மளால விலை உயர்ந்த நல்ல ஒரு திராட்சை ரசமாய் மாற முடியாது. நம்ம எப்படி இருக்கணும்னா, பிளைண்டா அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை அது சயின்டிஃபிக்கா நம்ம இல்லாம இருக்கலாம். நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணும்போது, ஐயோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, விசுவாசத்தை இழந்து போயிடுறோம். ஆனா இந்த இடத்துல இந்த காரியம், அந்த மிராக்கிள் நடக்குது. என்ன சொல்றாங்க? சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அப்போ அவர் உங்களோட வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெஸ்டான திராட்சரசமா இருக்கணும்னா, இந்த லாஜிக்கு, இந்த சயின்டிபிக் ரீசன் இதெல்லாம் என்ன பண்ணணுமா? தூக்கி ஓரமா வச்சா மட்டும்தான் நம்ம பைத்தியங்களா அவர் இடத்துல வரும்போது, அவர் சொல்லுகிறத நம்ம கேட்கும்போது மாத்திரம்தான் நம்மளால இந்த திராட்சை ரசமா விளங்க முடியும். நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு டாக்டருக்குரிய நிறைய படிக்கணும், நம்ம ஹீல் பண்ணணும், எனக்கு அப்படியெல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா தேவன் அதுக்கு என்ன பண்ணல, அனுமதிக்கல. தேவன் அதுக்கு பல ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. அவர் எனக்கு கூட பேசியிருக்காரு. அப்போதான் நான் நினைச்சேன், நான் ஒருவேளை டாக்டரா இருந்தா சயின்டிபிக்கா நான் இப்படிதான் இந்த மெடிசன் கொடுத்தா அது கியூர் ஆயிரும், இப்படி பண்ணா அது கியூர் ஆயிடும் அப்படின்னு ஒரு வேளை நம்பியிருப்பேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா, அவரை சார்ந்து விசுவாசத்துல, ஏசப்பா இந்த வியாதி இருக்கு ஏசப்பா, நீங்க சுகம் கொடுங்க. அப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வேலை ஜெபிக்கிற வேலை, சுகம் கொடுக்கிற வேலை அவரோட வேலை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனுஷன் பார்க்கவே முடியாது. வெளிப்புறமா ஒரு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க வலிக்குதா, அங்க வலிக்குதா, உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளதான் என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவங்களோட உள்ளந்தெரியலே அறிந்திருக்கிறார். உள்ள இருக்க அவயங்கள் எப்படி செயல்படுன்றது அவருக்கு மாத்திரம்தான். ஏன்னா அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அவர் எப்படி பண்றாருன்னா, கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாராம். இதுதான் அந்த மிராக்கிள். இதுதான் மிராக்கிள். ஏசப்பா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது தான் மிராக்கிள். யோசிச்சு பாருங்க. மனுஷங்க சொல்றது அநேக வேலையில விசுவாசத்தோட டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்துக்கிறோம். ஆனா அவர் சொல்லுகிறார், அவரை பிளைண்டா நம்பும் போது நம்ம ஒரு திராட்சை ரசமா விளங்குவோம். அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது நம்ம திராட்சை ரசமா விளங்குவோம். உலகபூர்வமான காரியங்களுக்கு அது பைத்தியமா இருக்கலாம். ஆனா அவரை நம்புகிற நம்மளுக்கு அது ஜீவ வார்த்தையா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் போது அது ஜீவனாய் நம்மளோட ஆத்துமாக்கு அது ஜீவனாய் இருக்கிறதா இங்க சொல்லப்படுகிறது.
நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இரவு வேலையில நிறைய பேர் இந்த அற்புதத்தை பெருசா நம்ம எடுத்திருக்க மாட்டோம். நிறைய பேர் இந்த அற்புதத்தை அற்புதமாவே நினைக்க மாட்டோம். ஒரு கதையா கேட்டுட்டு நிறைய வேலைகள்ல நம்ம போயிருப்போம் இந்த திராட்சரசம். ஆனா இன்று அந்த திராட்சரசம் ஒரு கதையாக அல்ல, ஒரு அற்புதமாக உங்களோட வாழ்க்கையில அது விளங்கணும். அந்த அந்த அற்புதத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த அற்புதம் அழகாய் நடத்தப்படுகிறது. முதலாவது அற்புதம், இந்த முதலாவது அற்புதம் பாட்டா பாடி இருக்கோம். முதலாவது அற்புதத்தை கதையா சொல்லி இருக்கோம். ஆனா அதை நம்ம உணர்ந்திருக்கோமா அப்படின்னு இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. உணர்ந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா உணரலன்னா இனிமே அதை நல்லா தியானித்து தேவன் கிட்ட நீங்க கேளுங்க. இதுல என்ன ரகசியம் இருக்கு, இன்னும் என்ன ரகசியம் இருக்கு, ஆண்டவரை எங்களுக்கு நீங்க விளங்க பண்ணுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கேளுங்க. இந்த முதலாவது அற்புதம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணும், பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தேவன் சொல்லுகிறத நம்ம செய்கிறோமான்னு பாருங்க. ஏன்னா மரியாளுக்குள்ள இருந்த ஒரு இதை பாருங்க. மரியாளுக்கு தெரியும் அவரோட பிறப்பு எப்படின்னு தெரியும். மரியாளுக்கு தெரியும் அவர் மனதுருக்கத்தின் தேவன்னு தெரியும். மரியாளுக்கு தெரியும் அந்த இடத்துல அற்புதம் நடக்க போகுதுன்னு. அதனாலதான் அவ வந்து அங்க நின்னா. நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். அற்புதம் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியணும். விசுவாசத்தோட அவர்கிட்ட போய் நிக்கணும். நம்ம கேட்கறத தெளிவா அவருக்கு கேட்கணும். நம்ம வந்துட்டு எனக்கு இது அது இதுன்னு இல்லாம நம்ம என்ன கேட்கிறோமோ தேவனிடத்துல அதை தெளிவாய் கேட்கிற பிள்ளைகளாய், ஊக்கமாய் கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அது தேவனுக்கு சுத்தமா இருந்தால், அவள் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறபடியால அவர் அழகாய் நம்மளோட வாழ்க்கையில நல்ல திராட்சரசத்தை கட்டளையிடுவார். அவருக்கு பிரியமாய் அவரோட வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது, அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் போது, நம்ம அழகான ஒரு ருசிகரமான ஒரு திராட்சரசமாய், யாரும் அந்த அளவு டேஸ்டே பண்ணாத ஒரு திராட்சரசமாய் நம்ம விளங்க போறோம். நம்ம ஒரு வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசித்து பாருங்கள் எப்ப நடக்கும் தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாம ருசிகரமா எப்ப மாறுவோம் தெரியுமா? அவர் நம்மளோட இருக்கும்போது திராட்சரசமாய், ருசிகரமான திராட்சரசமாய், முதன்மையான திராட்சரசமாய். எல்லாரும் நினைச்சாங்க அது தள்ளப்பட்ட கல்லுன்னு. ஆனால் அதுதான் மூளைக்கல்லாய் மாறின ஒரு திராட்சரசமாய் விளங்க போறதற்காக எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க விளங்க போறீங்க. இன்று நீங்க விசுவாசிங்க. நான் ஒரு நல்ல திராட்சரசமா விளங்க போறேன். என் தேவன் நினைக்கிற ஒரு திராட்சரசமா என்னை மாற்ற முடியும். ஏன்னா நான் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியும் என் தேவன் மனதுருக்கத்தின் தேவன், என் பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, என் பாவத்தை அவர் நினையாத தேவனாய் இருக்கிறார். அவர் தகப்பனாய் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். எனக்காக யாவையும் அதினத்தின் காலத்துல செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் சாப்பாடு அப்பத்தை கேட்டால் பாம்பை தருவாங்க, கிடையவே கிடையாது. என் தேவனும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். காத்திருக்கிறதற்கு சில நேரம் கடினமாய் இருக்கலாம். ஆனா அந்த காத்திருப்பின் வேலையில தேவன் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த காத்திருப்புல நம்ம அழகா சொல்லித்தோம்னா, ஒரு பொண்ணை புடமிடுவது போல புடமிட்டா நம்ம ஒரு சுத்த பொண்ணாய் விளங்குறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, தேவன் நம்மளை ருசிகரமான திராட்சரசமாய் மாற்ற அவர் வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றியுள்ள பிள்ளைகள் இந்த இரவுல ஒப்பு கொடுங்க. அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? உங்களை ஒரு நன்றியுள்ள பிள்ளையா, உங்களை ருசிகரமான திராட்சரசமாய் மாற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவுல கூட இந்த திராட்சரசம் எப்படி மாற்றப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல. அந்த திராட்சை ரசம் மாறினதை யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய மிராக்கிள் யாரோ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சிம்பிள் ஒரே ஒரு அற்புதத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் செய்ய முடியாது. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன அணுவா இருந்தாலும் அதை மாற்ற என் தேவனால முடியும். ஒரு குட்டி ஆட்டமா இருந்தாலும் அதை மாற்ற தேவனால முடியும். அப்ப என்னையும் உங்களையும் மாற்ற அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வேலையில யோசிச்சு பாருங்க, என்னோட வாழ்க்கை மாறணும், எனக்கு பிரியமாய் நான் நிறைய காரியங்கள் செய்யறேன் ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு பிரியமா இல்லாம உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கற்றுக் கொடுங்க, என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார், உங்களோட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக தான் அவர் இருக்காரு. நம்மளுக்காக தான் சிலுவையில அவர் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். நம்மளோடு இருக்கணும்ன்ற ஒரே காரணத்திற்காக தான் இன்று அந்த உயிர் தெழுந்து நம்மளோட பரிசுத்த ஆவியானவராய் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நிறைய வேலைகளை பார்க்கும் அந்த இடம் அசைக்கப்பட்டது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்த இடம் அசைக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்று நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அவரை நோக்கி பார்க்கிறோம். அப்ப இந்த இடம் என்ன பண்ணணும்? அசைக்கப்படணும். அப்படியான ஊழிய வாஞ்சையோட, அப்படியான தேவன் கிட்ட அந்த வார்த்தைகளுக்கு தாகத்தோட, அவரோட பேசணும்னு சொல்லி தாகத்தோடு இருந்தா நம்மளோட வாழ்க்கை அசைக்கப்படுகிற வாழ்க்கையா இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கை ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. கர்த்தர் இன்னுமாய் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியத்தை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். முழுமையாய் கீழ்ப்படியணும். டவுட்டே இல்லாம கீழ்ப்படியணும். முழு விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.